கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் நாம் அவருடைய ஜனமாய் சபையாய் கூடி கர்த்தரை நல்ல ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பினபடியினாலும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நம்முடைய செவிகளை இருதயங்களை திறந்து கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவாராக. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், அவர் நீதியும் செம்மையுமானவர். இந்த உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கன்மலை, அவருடைய கிரியை உத்தமம், அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம் என்று சொல்லி நாம் கடந்த வாரங்களிலே நாம் அதை குறித்து தியானித்தோம். அந்த வசனத்தில் அடுத்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை சொல்லி மோசே ஒரு பாடலை பாடுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லி பாடுகிறார்? அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன், அவர் செம்மையுமானவர் என்று சொல்லி 3 காரியங்களை 3 பெயர்களிலே உயர்த்தி பாடுகிறதை பார்க்கிறோம். எதற்காக பாடுகிறார்? ஏன் அந்த பெயரிலே ஆண்டவர் இருக்கிறார்? அவருக்கு வேறு பெயர்கள் இருந்தால் என்ன? ஏன் அந்த 3 பெயர்களை அவர் எடுத்துக்கொண்டு மோசே பாடுகிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும் போது தேவன் என்னிலும் உங்களிலும் அந்த வேலையை கர்த்தர் செய்ய எதிர்பார்க்கிறார் என்பது நமக்கு புரியும். காலை ஆராதனையில மோசே பாடினதான அந்த முதல் பகுதியை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லி மோசே பாடுகிறதை நாம் பார்த்தோம். வேதாகமத்திலே எல்லா இடத்திலும் அவர் சத்தியமுள்ள தேவன் என்று இல்லை, சொல்லப்படவில்லை. ஆனால் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற சில இடங்களிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எதினால் சத்தியம் உள்ளவர் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் காலை ஆராதனையிலே தியானித்தோம். இந்த மாலை வேளையிலே 2வது மோசே பாடுகிறதான பகுதியை நாம் பார்ப்போம். உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர் கன்மலை, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், அவர் நீதியும் செம்மையுமானவர். முதலாவது பகுதியில் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். 2வது சொல்றாரு, அவர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. 2வது மோசே ஆண்டவரை பற்றி சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் நீதி உள்ளவர். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு பாருங்க கை கூட உயரல, அல்லேலூயா சொல்றதுக்கு கை கூட என்ன பண்ணல, உயரல. ஏன் தெரியுமா? இந்த நீதி உள்ளவரிடத்துல கொஞ்சம் பார்த்து தான் கையை உயர்த்தணும். ஏனென்றால் என்னுடைய தவறு, என்னுடைய தப்பு எல்லாம் அவருக்கு என்ன பண்ணும் தெரியும். கையை உயர்த்தி நானே மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாலை வேளையில நினைக்காதீங்க. அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி வேதத்தில் சொல்லும்போது அவர் செய்த சில முக்கியமான காரியங்களை இந்த மாலை வேளையில உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். நெகேமியா 9வது அதிகாரம் 8வது வசனம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர்
நீதி உள்ளவர். நீர் நீதி உள்ளவர். நெகேமியா இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நீர் நிறைவேற்றினீர், நீர் நீதி உள்ளவர். பிரம்பு எடுத்து அடிக்க வந்ததினாலே அவர் நீதி உள்ளவர் அல்ல, அவர் உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்ற நீதி உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் உடன்படிக்கையின் வார்த்தைகளை ஆபிரகாமுடைய மனதை பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்த பொழுது உண்மை உள்ளவன் என்று சொல்லி கண்டு அவனோடு கூட ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்ட போது நமக்கு நடந்ததை நான் சொல்லுகிறேன். அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்தார், நாமும் அவரோடு கூட உடன்படிக்கை செய்தோம். இந்த உடன்படிக்கை என்பது ஆசீர்வாதங்களை அடக்கமாக கொண்டது. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த உடன்படிக்கை என்பது ஆசீர்வாதத்தை சேர்த்து கொண்ட ஒன்று. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு என் ஆண்டவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏத்தியர், எபூசியர், அவர்கள் இவர்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த தேசத்தை, எல்லாரிடத்திலிருந்து இன்றைக்கு நீ இருக்கிற தேசத்தை நான் தருவேன், உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை. பிள்ளை இல்லாத நேரத்தில் இந்த தேசங்களுடைய பெயர்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் நடந்தது என்ன? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர் 3 வயது கடாரியையும் 3 வயது கடாவையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 3 வயதான ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியையும் ஒரு புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். என்னிடத்தில் 15:9. சரி, நல்ல கவனிங்க. அவனுக்கு பிள்ளைகள் வந்தது, அநேகர் ஆனார்கள். எகிப்து தேசத்திலே எங்கள் பிதாக்கள் சிறுமை அடைந்தார்கள். கர்த்தர் ஒரு உடன்படிக்கை உங்களோடு செய்து அந்த உடன்படிக்கையினுடைய நன்மைகள் ஏராளம் இருக்கும்போது மனதிலே ஒன்றை நீங்கள் வைக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, நன்மைகள் ஏராளமா இருக்கும்போது மனதிலே ஒன்றை வைக்கணும். என்னன்னா, அந்த வாக்குத்தத்த உடன்படிக்கை பண்றாரு, அந்த உடன்படிக்கையில் இருக்கிற ஏராளமான நன்மைகள் நிறைவேறுவதற்கு சாதகமான சூழ்நிலையே இருக்காது. சாதகமான சூழ்நிலையே இருக்காது, நிச்சயமா இருக்காது. பக்கத்தில் சொல்றேன், பக்கத்தில் சொல்லுங்க, உடன்படிக்கை நன்மைகள் நிறைவேறுவதற்கு உங்க வாழ்க்கையில சாதகமான சூழ்நிலை நிச்சயமா இருக்காது. எல்லாம் எதிரான காரியமா இருக்கும். எல்லாமே எதிரான காரியமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். பிரச்சனைகள், வனாந்திரத்திலே வந்தா பிரச்சனைகள், நெருக்கங்கள் அத்தனையும் இருந்தது. ஆனால் தேவன் நீதி உள்ளவர். அல்லேலூயா. இந்த நீதி உள்ள தேவன் நேரம் வந்த உடனே இந்த தேசத்தில் ஏத்தியர், எமூரியர் இவர்கள் தான் இருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து அவர்களுடைய தேசத்தை பிடுங்கி இவர்களுக்கு கொடுப்பது நீதியா என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் உடன்படிக்கையை ஆண்டவர் செய்தார். கர்த்தர் என்ன செய்தார்? உபாகமம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 32வது அதிகாரம் 8வது வசனம். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரம்
ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். ஆண்டவர் மோசேயை வைத்து ஒன்றை சொல்ல வைத்தார். யாருக்கு சொல்ல வைத்தார்? உங்களுக்கு எனக்கும் தான் சொல்ல வைத்தார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன சொல்ல வைத்தார்? ஆதாமினுடைய புத்திரரை நீ வெவ்வேறாய் பிரித்த காலத்திலேயே இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக என்றைக்கோ ஆண்டவர் எல்லையை நியமித்து வைத்து விட்டார். அல்லேலூயா. ஆனா தற்காலிகமாக இந்த ஏத்தியர் எமூரியர் சொல்லப்பட்ட கூட்டம் எல்லாம் அதை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். கர்த்தர் பார்த்தார், எப்படி இவர்களை காலி பண்ணுவது என்று சொல்லி ஆண்டவர் பார்த்தார். அவர்களே இவர்களை தாக்க வருகிறார்கள். அந்த வழியாய் இவர்கள் போகும் பொழுது இஸ்ரவேலரை தாக்க வருகிறார்கள். கர்த்தர் பார்த்தார், நீ தானே பிரச்சனையை ஆரம்பித்தாய், நான் பிரச்சனையை முடித்து வைக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நீ தானே பிரச்சனையை ஆரம்பிச்ச, நானே உன் பிரச்சனையை முடிச்சு வச்சிடுறேன் என்று அவர்களை அழிக்க செய்து தேசத்தை வென்றவர்களுக்கு கொடுத்தார். எங்கோ இருந்ததை பிடுங்கி யாருக்கோ கர்த்தர் கொடுக்கவில்லை, நிச்சயமாகவே கிடைக்க என் தேவன் குறுக்கிடவர். அவர்களுக்கென்று குறிக்கப்பட்டதை, யாருடையதையோ அல்ல, அவர்களுக்கென்று குறிக்கப்பட்டதை ஆண்டவர் யாரோ வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் குறுக்கிட்டு அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் என் தேவன் நீதி உள்ள தேவன். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம். எஸ்ரா 9வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர், நீர் நீதி உள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்கு உள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். நல்ல கவனிங்க. எஸ்ரா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது சொல்றாரு, நீர் நீதி உள்ளவர். அவன் சொல்லும்போது, ஆண்டவரே, இஸ்ரவேலரே எல்லாரும் பாவம் செய்து உம்மை வேதனைப்படுத்தினார்கள், உம்முடைய கோபாக்கினை அவர்கள் மேல் ஏராளம் பேரை அவர்களிலே அழித்து விட்டது, தேசம் முழுவதற்கும் இந்த கோபாக்கினை பரவினது. அந்த நேரத்தில் என் கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை அழித்ததை வைத்து ஆண்டவர் நிரூபிக்கவில்லை, தேவ பிரமாணத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? எல்லாரும் அழியும் போது 1-2 குடும்பங்களை கர்த்தர் மீதியாக வைத்தார். அல்லேலூயா. உடனே எஸ்ரா சொல்றார், ஆண்டவரே, நீர் நீதி உள்ள தேவன், அவர் நாமத்தின் நிமித்தம் கொடுக்கும் ஒரு கலசம் தண்ணீரை கூட மறக்காதவர் என் ஆண்டவர், அவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கையை ஒரு காலம் மறக்காத தேவன். ஒருவேளை உங்களுடைய முழு வம்சத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ள ஆளாய் இருக்கலாம். நீங்கள் வாழும் பகுதியில் உங்க குடும்பம் மட்டும்தான் ஆண்டவரை சேவிக்கிற ஒரு குடும்பமாய் இருக்கலாம். அந்த ஏரியா முழுவதும் அழிக்கப்படும் போது, அந்த ஏரியா தாக்கப்படும் போது, அந்த சூழ்நிலை வரும் பொழுது தம்மேல் நம்பிக்கை வைப்பவர்களை பாதுகாக்கிற ஒரு நீதி உள்ள தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. தன்னுடைய ஒரு பிள்ளையின் ஜெபத்தின் மூலம்
ஒரு பட்டணத்தை பாதுகாக்க ஒரு நீதி உள்ள தேவன் இருக்கிறார். கை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய நீதி சோதோம் கொமோராவை அழி என்று சொன்னது. ஆனால் ஆபிரகாம் ஒரு குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுகிறான். அந்த நீதி சொன்னது, பத்திரமாய் பாதுகாத்து வைப்பாயாக. ரெண்டு பேர், லட்சக்கணக்கானவர்கள் வனாந்தரத்தில் அழிகிறார்கள். 2 பேர் இருக்கிறாங்க, காலேப்பும் யோசுவாவையும் ஆண்டவர் கொண்டு போகிறார். 5 பேர் இருந்தால் அழித்திருக்க மாட்டார். முழு உலகத்தையும் அழிக்கணும். 8 பேர், ஒரு குடும்பம் மட்டும்தான் நீதி உள்ள குடும்பமாய் இருக்கிறது. ஆண்டவர் பேழையை செய்ய சொல்கிறார். நீதி உள்ளவருடைய நீதி என்ன தெரியுமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அந்த மனிதன் சின்ன ஆளா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், ஒன்றுமில்லாத ஆளா இருக்கலாம், நீர் ஒரு நாளும் அவனை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை அவனுக்கு படிப்பு இருக்காது, ஒருவேளை அவனுக்கு எதுவுமே இருக்காது, பணம் வசதி எதுவுமே இருக்காது. ஆனா உண்மையில் அவன்கிட்ட என்ன தெரியுமா இருக்கும்? இயேசுவின் மீது நம்பிக்கை மாத்திரம் இருக்கும். அவருக்காக ஓடணும், அவரை கனப்படுத்தணும் என்கிற ஒரு சிந்தை மட்டும் இருக்கும். அந்த நபரை ஆண்டவர் கைவிடுவது இல்லை. யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 37:23. சர்வ வல்லவரை நாம் கண்டு, சர்வ வல்லவரை நான் கண்டு கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். எலிகு என்கிற மனிதன் யோபுவினிடத்திலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த ஆண்டவர் சர்வ வல்லவர். ஒன்றை இந்த மாலை வேளையில் சொல்கிறேன், அங்கே யோபுலே அதான் சொல்கிறாரு, இந்த ஆண்டவரை முழுவதுமாக நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், இந்த ஆண்டவரை முழுவதுமாக புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் மகா நீதிபரர். அவர் நீதிபரராய் இருப்பவர். எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அவருடைய பிள்ளைகளை ஒடுக்க மாட்டார். அல்லேலூயா. பார்வோன் தான் ஒடுக்குவான். ஒடுக்கிறவன் யாரு? பார்வோன். நம்முடைய தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஒடுக்க மாட்டார். அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்கிறவர். ஒடுக்க மாட்டார் என்றால் அர்த்தம் என்ன? இந்த தேவன் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் சோதிக்கிறவரும். சில நேரத்தில் நம்ம வார்த்தையிலும் நம்ம வாயில என்ன வார்த்தை வருது? ஏன் தான் இந்த ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரோ தெரியல. ஆனா இந்த வேத பகுதி சொல்லுது. மறுபடியும் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று போதும் சொல்லாதிருப்பான். அந்த பகுதியை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒடுக்கி விட்டார், என்னை அநியாயமாய் தேவன் சோதித்து விட்டார் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன்? அவர் மகா நீதிபரர். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, நீதிமன்றத்தில் கிடைக்காத நீதி உம்மிடத்தில் எனக்கு கிடைக்கும். என் குடும்பம் எனக்கு தராத நீதி உம்மிடத்தில் எனக்கு கிடைக்கும். உம்முடைய உடன்படிக்கையின் ஒவ்வொரு வார்த்தையும் நீர் நிறைவேற்றி தருவீர். நான் நல்லவன் என்பதினாலே அல்லப்பா, நீர் நீதி உள்ளவர் என்பதினாலே நிறைவேற்றி கொடுக்கிறீர். அல்லேலூயா. 3வது மோசே பாடுகிற காரியம் உபாகமம் 32:4 வாசிங்க. அவர் கன்மலை
அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், அவர் நீதியும் செம்மையுமானவர். முதலாவது மோசே பாடினார், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன். இரண்டாவது அவர் பாடினார், இந்த தேவன் நீதிபரர். மூன்றாவது பாடுகிறார், என்ன தெரியுமா? இந்த தேவன் செம்மையானவர். அல்லேலூயா. நீர் செம்மையானவர். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குகிறது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. செம்மையானவர் என்று சொல்லும் பொழுது அடிமட்டத்திலே இருப்பவனுக்கும் உதவி செய்பவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. செம்மையானவர் என்று சொல்லும் போது அடிமட்டத்திலே இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்பவர். அதே நேரத்தில் செம்மையானவர், அவருடைய வழிகள் செம்மையானது, அவருடைய கிரியைகள் செம்மையானது, அவருடைய வார்த்தை செம்மையானது. ஏனென்றால் அவர் செம்மையானவர். அல்லேலூயா. இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். சங்கீதம் 92 சங்கீதம் 14-15 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 92 14-15. கர்த்தர் உத்தமர் என்றும், கர்த்தர் உத்தமர் என்றும், என் கன்மலையாகிய அவரிடத்தில், என் கன்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும், அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். 15 வசனம் இப்படி சொல்லுகிறது, நடக்காத ஒன்றை நடக்கும் என்று சொல்லி 15 வசனத்தில் சொல்றார். தள்ளாடுகிற வயதில், ஒன்றும் செய்ய முடியாத வயதில் கர்த்தர் சொல்லுகிறார், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அது எப்படி ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமானால் 14 வசனத்தில் சொல்றாரு, நிரூபிப்பதற்காக அவர் அப்படி செய்வார். எதை நிரூபிக்க? அவர் உத்தமர், அநீதி இல்லாதவர் என்று நிரூபிப்பதற்காக. அர்த்தம், அப்பா உனக்கு தகுதியே இல்லை, உனக்கு வழியே இல்லை, உனக்கு நடக்கவே நடக்காது, ஆனாலும் நான் செம்மையானவர் ஆனபடியினால் கோணலை செம்மையாக்குகிற கர்த்தர் நான், குறுகி போனதை செம்மையாக்குகிற கர்த்தர் நான், நானே செம்மையானவராய் இருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் உனக்காக நான் செம்மையாய் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செம்மையானவராய் இருக்கிறபடியினாலே அவரிடம் நாம் ஒன்றை எதிர்பார்க்கலாம். என்ன எதிர்பார்க்கலாம்? எனக்கு எந்த தகுதியுமே இல்லாவிட்டாலும் என்னை பலன் தர செய்ய வைக்க வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். நீர் என்னை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறீர். ஏனென்றால் என்னில் இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் நீர் அகற்றி செம்மையாக்குகிற செம்மையுள்ள ஒரு தேவன் எனக்காக இருப்பதற்காக இந்த மாலை வேளையிலே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. பரிசுத்தவானாய் இருக்கிறான், 100% பரிசுத்தவான். ஆகவே இவனை பலன் தர வைப்பேன் என்று சொன்னால் இங்க இருக்கிற ஒருத்தரும் லாய்க்கற்றவங்களாய் போய்விடுவோம். 100% பரிசுத்தவானாக இருந்தால் தான் ஆண்டவர் பலன் தரணும், பயன்படுத்தணும் என்று சொன்னால் இங்க இருக்கிற ஒருவரையும் நாம் லாய்க்கற்றவங்களாக போவோம், ஒருவரும் உதவாதவர்களாய் போய்விடுவோம். ஆனால் ஒன்றுக்கும் உதவாதவனை எடுத்து எல்லாவற்றையும் உடையவனாக என் ஆண்டவர் ஆக்குகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஒன்றும் இல்லாத உங்களை கர்த்தர் எடுத்து எல்லாவற்றையும் உடையவர்களாக என் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு இவைகளெல்லாம் இருக்கிறது என்பதினால் இந்த தேவன் என்னை பயன்படுத்தி பலன் தர செய்யாமல் தம்மை காண்பிக்க தேவன் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. தகுதியெல்லாம் இருந்திருந்தால் ஜனங்கள் உங்களை என்னை தான் பார்த்துருப்பாங்க. நமக்கு தகுதி என்று சொல்லி இருந்த ஆண்டவர் கொடுத்திருந்தா ஜனங்கள் யாரை தான் பார்ப்பாங்க?
நம்மளை தான் பார்ப்பாங்க. ஆனா ஒன்றுமே இல்லாத நம்மிலே கர்த்தர் இத்தனை புஷ்டியோ செழுமையோ பலனையும் வரும்போது நம்ம இல்ல செம்மையானவரை பார்க்க கர்த்தர் கண்களை திருப்புவார். அல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், கோணலானவைகள் செம்மையாகும், கரடு முரடானவைகள் சீராகும். அவர் செம்மையாக்குகிற தேவன். எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி நான் நினைத்தேன், முடியாது என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் நீரோ தகுதி இல்லாதவர்களை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி பலன் தர வைக்கிறீர். இவை ஒன்றும் இல்லாத இருந்தோம், தகுதி என்கிட்ட இல்லாமல் இருந்தோம், என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறீர் என்றால் நீர் செம்மையான தேவன். என் தேவன் என்னை சீராக்கும். செம்மையான தேவனுக்கு என் மூலமாக மகிமை உண்டாகட்டும். இந்த கண்மலையாய் இருக்கிற அவர் சத்தியம் உள்ளவர், இந்த கண்மலையாய் இருக்கிற அவர் நீதி உள்ளவர், இந்த கண்மலையாய் இருக்கிற அவர் செம்மையானவர் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காண்பித்து உம்முடைய நாமத்தின் மகத்துவம் அங்கீகரிக்கப்பட இந்த கடைசி நாளிலே கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் மோசே போல நீங்களும் நானும், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் நீதிபரர், அவர் செம்மையானவர் என்று சொல்லி நாமும் பாடணும்னா 2 காரியத்தை நமக்கு முன்பாக கர்த்தர் வைக்கிறார். உபாகமம் 34 அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 34:5. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். நல்ல கவனிங்க. 34:5. சரி, ஓகே, நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்ற முதல் காரியம், இந்த வசனத்தை ஆண்டவர் கொஞ்சம் வினோதமாய் எழுதி வைத்திருக்கிறார். அவரை பற்றி ஆண்டவர் சொல்லிவிட்டு, அவர்கள் என் பிள்ளைகள் அல்ல, என்ன கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், நான் சத்தியம் உள்ளவர் என்றும் நீதிபரர் என்றும் செம்மையானவர் என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான மேன்மையான திறக்க முடியாத கதவுகளை திறந்து வல்லமையான காரியங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால், நான் எப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்க இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த பிள்ளையை பற்றி சொல்லுகிறார், அவர்கள் மாறுபாடும் தடுமாறும். இவர்கள் எல்லாரும் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். மாறுபாடு உள்ளவர்கள், தடுமாறுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை என்பதை நீ உன்னை சோதித்துப் பார். வீட்டில் செல்ல பிள்ளையும் உண்டு, செல்லாத பிள்ளையும் உண்டு. வீட்டில் செல்ல பிள்ளையும் உண்டு, செல்லாத பிள்ளையும் உண்டு, கீழ்ப்படுகிற பிள்ளையும் உண்டு, வேதனை கொடுக்கிற பிள்ளையும் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் செல்லாத பிள்ளையா இருக்கக்கூடாது. உம்முடைய வீட்டில் உம்மை வேதனைப்படுத்துகிற பிள்ளையாய் நான் இருக்கக்கூடாது. எந்த கோணலும், எந்த தாறுமாறும், எந்த மாறுபாடும் என் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நீர் பிரியப்படுகிற தேவ பிள்ளையாய் நான் இருக்க உதவி செய்யும். அதை தான் இன்னைக்கு முதல் குறிப்பில் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். 2வது உபாகமம் 34:6 வாசிங்க. அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். ஒருவனும் பிரேத குழியை 32:6 வாசிங்க. விவேகம் இல்லாத மதிக்கட்ட ஜனங்களே, அந்த வசனம் தான். இப்படியா கர்த்தருக்கு மதிக்கட்ட ஜனங்களே
ஜனங்களே, சாரி இப்படியா சாரி கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் இருங்க. முதல் குறிப்புக்கும் நான் சொல்ல இருப்பிடம் கொஞ்சம் தவறு. 32:5 முதல் கற்பனைக்கு, இரண்டாவது கட்டளைக்கு 6வது வசனம் வாசி. விவேகமில்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, விவேகமில்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? இங்க கேட்கிறாரு பாருங்க, இப்படியா கர்த்தருக்கு பதில் கொடுக்கிறீங்க? ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கணும். கர்த்தர் என்னோடு கூட தெளிவாய் பேசும்போது, தெளிவாய் என்னை ஆண்டவர் உணர்த்தும் போது, நான் எப்படி ஆண்டவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறேன்? கர்த்தரை மட்டும் ஒருத்தரும் ஏமாற்றவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை மாத்திரம் ஒருத்தரும் ஏமாற்றவே முடியாது. ஆண்டவரே, நீர் பேசும்போது உமக்கு நான் எப்படி பதில் கொடுக்கிறேன் என்பதை நான் கண்டுபிடிக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். அதை பார்க்க எனக்கு ஒரு சிந்தையை தாரும். அவருக்கு சரியாக நீங்களும் நானும் பதில் கொடுக்கணும்னா, அங்க வசனம் சொல்லுது, உன்னை ஆட்கொண்ட பிதா நான் என்பதை கொஞ்சம் நினைத்து பார். அந்த சிந்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்கு சரியா நம்ம பதில் கொடுப்போம். என்னை ஆட்கொண்டவர் என் பிதா, என்னை தெரிந்தெடுத்தவர் என்னுடைய ஆண்டவர் என்பதை இதுவரைக்கும் என்னை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரே என்று சொல்லி அதை கொஞ்சம் நான் திரும்பி பார்ப்போமானால், அதை மனதிலே வைப்போமானால், ஆண்டவருக்கு சரியா நீங்களும் நானும் பதில் கொடுப்போம். 2 கட்டளை சொல்றார். 1, தேவனுக்கு பிரியமில்லாத மாறுபாடு, தாறுமாறு உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பிரியப்படுகிற பிள்ளையா இருந்தா இந்த 3 காரியங்களை சொல்லி, தேவனுடைய பெயர்களை சொல்லி நம்மாலும் பாட முடியும். 2வது சொல்றாரு, நான் உன்னுடைய பிதா என்பதை நீ நினைச்சு பார்க்கணும். எனக்கு எப்படி நீ பதில் கொடுக்கிறாய் என்பதை நீ சோதித்து பார். ஆனா உன்னிடத்துல என்னை ஆட்கொண்டவர் என் பிதா, இதுவரைக்கும் என்னை நிலைநிறுத்தினார் அவர்தான் சொல்லி உன் மனதிலே கொஞ்சம் நீ சிந்தித்து நிதானித்து பார்ப்பாயானால் எனக்கு நீ சரியாய் பதில் கொடுப்பாய். அந்த கிருபையை தார் ஆண்டவரேன்னு சொல்லி உணர்வோடு தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் இந்த கன்மலையான தேவன் நமக்கும் சத்தியமுள்ளவர் என்று பாட வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நீதிபரர் என்று பாட வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் செம்மையானவர் என்று சொல்லி பாட வைப்பார். அவருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நம்மை நேசித்து இந்த 5வது மாதத்தில் இந்த உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்தை நமக்கு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் அந்த வசனத்தை வைத்து ஆண்டவரை பற்றி நாம் தியானிக்க உதவி செய்தார். அவர் கன்மலை என்று சொல்லி பார்த்தோம். அந்த கன்மலையுடைய கிரியை உத்தமமானது என்று சொல்லி பார்த்தோம். அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே அந்த தேவனுக்கு பெயர் கொடுத்து மோசே பாடுகிற 3 பாடல்களை பார்த்தோம். 1, அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன், அவர் செம்மையான தேவன் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டுமானால், முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கட்டளை என்ன சொன்னா, உங்கள்கிட்ட எந்த கோணலும் எந்த தாறுமாறும் எந்த மாறுபாடும் இருக்கக்கூடாது. நான் பிரியப்படுகிற பிள்ளையாய் நீ நடக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது, எனக்கு நீ எப்படி பதில் கொடுக்கிறாய்? நான் உன்னோடு கூட பேசும்போது, உனக்கு உணர்த்தும் போது எப்படி நீ எனக்கு பதில் கொடுக்கிறாய் என்பதை தற்பரிசோதனை செய்து பார். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ சரியா பதில் கொடுக்கணும்னா உன் மனதில் எப்பவும் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன்னை ஆட்கொண்டவர் நான் தான் என்பதை கொஞ்சம் நினைச்சுப்பார். உன்னை இதுவரைக்கும் நிலைநிறுத்தி இருப்பது நான் தான் என்பதை நீ நினைத்து கொண்டே இருப்பாயானால் எனக்கு நீ சரியா பதில் கொடுப்பாய். இன்றைக்கு அந்த கிருபையை தாருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களை நேசித்து பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ சத்தியம் உள்ளவர்,
நீர் நீதிபரர், நீர் செம்மையானவர் என்று மோசே பாடினது போல நாங்களும் பாட விரும்புகிறீர். நாங்களும் பாடணும்னா ஆண்டவரே எங்களிடத்துல எந்த தாறுமாறு இருக்கக்கூடாது, எந்த மாறுபாடு எங்க உள்ளத்துல இருக்கக்கூடாது. நீர் பிரியப்படுகிற பிள்ளையாய் இருக்க நடக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாரு ஆண்டவரே. அப்ப நாங்கள் உமக்கு எப்படி பதில் கொடுக்கிறோம்? நீர் பேசும்போது, நீர் உணர்த்தும் போது ஆண்டவரே நாங்கள் எப்படி உமக்கு பதில் கொடுக்கிறோம் என்பதை இந்த மாலை வேளை நாங்கள் எங்களை சற்று நிதானித்து பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு சரியா நாங்கள் பதில் கொடுக்கணும்னா, என்னை ஆட்கொண்டவர் என் பிதா, இதுவரைக்கும் என்னை நிலைநிறுத்தினவர் என் பிதா என்பதை நாங்கள் மனதில் நிறுத்தி நடப்போமானால் உமக்கு நாங்கள் சரியா பதில் கொடுப்போம். அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய வார்த்தையினால் இந்த வாரம் முழுவதும் நிரப்புங்கப்பா. உங்க வார்த்தை எங்க பிள்ளைகளை நடத்தட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த 5 மாதம் எங்களை இந்த கடைசி நாள் வரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னொரு புதிய மாதத்தை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர். இதிலும் மேலானதை புதிய மாதத்தில் நாங்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.